எதிர்காலத்தை நோக்கி எதிர்நீச்சல் போட்டு வரும் நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2026 இந்த புத்தாண்டு ராசி பலன் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க. 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்கு தொழில், கல்வி, பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் தரும் ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைய போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பதவி உயர்வு, சொத்து வாங்கும் யோகம். ஆனால் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கடின உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் மாதம் சிறப்பானதாக, பிற்பகுதியில் திருமண யோகமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2025 முடிந்து 2026 பிறக்கப் போகிறது. எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெறப்போகுது, இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, மேலுமே இவங்களோட தொழில், குடும்பம், உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். இந்த சிம்ம ராசிக்காரோட நேயரோட குணங்களை முதல்ல பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சிம்மராசி வாழ்க்கையை விட பெரியவங்க. அவங்களோட தோற்றம், ஆளுமை, இயல்பு, அவங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எதையுமே குறை சொல்ல முடியாதுங்க. இந்த சிம்மராசிக்காரர் எங்கு சென்றாலுமே மற்றவங்களோட மனதை ஈர்க்க தவற விட மாட்டாங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியுமே ரசித்து வாழக்கூடியவங்க. மேலுமே இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டில் யோக பலன்கள் நிறைய காத்திருக்கு. இந்த சிம்ம ராசிக்குன்னு அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜ யோகத்தோடு இருப்பாங்க. இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது இவங்களோட அகராதியிலே கிடையாதுங்க. சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு அனைத்திலுமே வேகம் காட்டும். இதற்காக பலனையுமே உடனே எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி கூடவே இருந்து அவங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிப்பாது. இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதனே வருவதனால பணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு குறைவே இருக்காது. ஆனால் வாழ்க்கையில் தங்காதபடி செலவுகள் ஆனது இவங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்து அந்த கணமே பளிச்சென்று பேசக்கூடியவங்களும் இந்த சிம்மராசிக்காரர். சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கும், பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கும் செவ்வாயே வருகிறாருங்க. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால பெற்றவங்க பாராட்டும்படி இவங்க பார்த்திங்களா இந்த சிம்மராசிக்காரர் நிறைய பேர் நடந்து கொள்வீங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றுமே உங்களுக்கு இருக்குங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல குணங்களோட கூடிய குழந்தைகள் பார்த்திங்களா உங்களுக்கு பிறப்பாங்க. 6ஆம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வரதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் நீங்கள் செய்யும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலுமே சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில் தான் உங்களுக்கு அமையும். அதாவது ஓனர் அப்படிங்கிற ஒரு பதவியில் தான் நீங்கள் இருப்பீங்க. பேரு, புகழ், பணம் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் நல்ல சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி அது கிடைக்கல அப்படின்னாலுமே வெயிட் பண்ணி காத்திருந்து அதில் சேரக்கூடிய ஒரு நண்பர்கள் தான் நம்மளுடைய சிம்மராசி நேயர்கள். சரிங்க, இந்த 2026 இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெறப்போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு யோகமாக இருக்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம்தான். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்குது. மார்கழி 17ஆம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு தாங்க புத்தாண்டானது பிறந்திருக்கு. புத்தாண்டில் நிலம், தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு கொடுக்கும். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாருங்க.
அந்த வகையில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்தும் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்வருகிற 2026ஆம் ஆண்டு அமோகமாக இருக்கும். தந்தை தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. எதிரிகள் பலவீனம் அடைவாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றியுமே காண்பீங்க. முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இறங்கிய அனைத்து காரியங்களிலுமே வெற்றி குவியும். மந்தம், சோர்வு அப்படிங்கிற ஒரு நிலைகள் எல்லாமே நீங்கி மனதில் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையானது அதிகரித்து நீங்கள் உற்சாகத்தோடு இருப்பீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்றம் இருக்கும் ஒரு ஆண்டாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடன் சுமை வெகுவாக குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கலுமே தீரும். பிரிந்த உறவுகள் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியுமே ரசித்து வாழ தெரிஞ்சுக்கோங்க. மேலுமே வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலுமே காதல் அமைப்பில் இனிமை கூடும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோமா, வாகனங்களில் இருந்து பிரச்சனைகள் நீங்கும். நீண்ட காலமாகவே திட்டமிட்ட வண்டி வாகனங்களை எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழ்வீங்க. வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புமே இருக்குங்க. பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். கல்வி, உத்தியோகம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சிறப்பாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கவனம் வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, கழுத்து வலி, இரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் விரயம் இருக்கும். அதே மாதிரி திங்கட்கிழமை இந்த நாளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலுமே நீங்கள் நிலம், வீடு போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. தொழில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கல்வி, உத்தியோகம் இது எல்லாத்துலேயுமே ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவிகள், உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் விருத்தி செய்வதற்கான ஒரு சூழலுமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் திங்கட்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்தி எலுமிச்சையில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் தானமாக எலுமிச்சை சாலை அல்லது தயிர் சாதம் உங்களால் எது முடியுதோ அது எல்லாமே நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் கோவிலில் வைத்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளானது படிப்படியாக குறைந்து யோக பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிள்ளையார்பட்டி சென்று அபிஷேகம் செய்வது காரிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி இனி வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு யோகமாக இருக்க இது ஒரு அற்புதமான சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உடல் நலத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதற்கு தகுந்த பயிற்சி முறைகளும் மருத்துவ சிகிச்சை முறைகளும் பின்பற்றி ஆரோக்கிய வாழ்வு பெறலாம். மேலுமே நீங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுமே நீங்கும். மேலுமே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. எதுலேயுமே கவனமாக இருப்பது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கவலை வேண்டாங்க. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல் வரும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே பின்னடைவு நீங்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுமே இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த 2026 புது வருடத்தில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லாத்திட்டையுமே சந்தோஷமாக பழகுவீங்க. மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மன நிம்மதி தாங்க. மன நிம்மதி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே சாதிக்கலாங்க. நம்மளோட தன்னம்பிக்கை எப்போவுமே கைவிடக்கூடாது. அடுத்ததை பார்த்தோமா, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான முன்னேற்றமான ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிட்டு போகுது. நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் ஏற்படும். கிடைக்கும் வாய்ப்புகளை அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் நம்மளுடைய பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோக பலன்கள் இருக்குது. வியாபாரிகளுக்கு நெடுநாளாகவே இருந்து வந்த கடன்களுமே தீர ஆரம்பிக்கும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டு ஏற்றுமதி
செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொதுவான விஷயங்களில் தலையிடுறவங்களுக்கு உங்களோட கருத்துக்களை மற்றவங்க அவமதிப்பாங்க. வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினை தேடித்தரும். கவலை வேண்டாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக சமாளிக்கும் ஒரு திறமை இருக்குது உங்ககிட்ட. அது வரைக்கும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. அடுத்ததை பார்த்தோமா, உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களோட புத்தி சாதுரியமானது வெளிப்படும். கல்வியில் இருந்து வந்த தொய்வுமே நீங்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அடுத்தவங்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும். மனதில் அமைதியானது பிறக்கும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. உங்களோட பணிகளை எல்லாமே அடுத்தவங்ககிட்ட ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களே செய்யுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அடுத்தவங்களை நம்பி நீங்கள் எந்த வேலையுமே ஒப்படைக்காதீங்க. அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் நடக்கும் ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. தன லாபமே ஏற்படும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் காட்டுவீங்க. மேலுமே இறை வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். செலவுகள் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். ஸோ பேச்சுவார்த்தை கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் விட்டு கொடுத்தவன் எப்போவுமே கெட்டு போக மாட்டான். முடிந்த வரைக்குமே நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வர்றது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டமான ஒரு கிழமைகள் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தோமா, ஞாயிறு அதிர்ஷ்டன்னு சொல்லலாம். வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 6 இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்களாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்